நான் டாக்டர் அசோக் பாஸ்கர், அரசு தலைமை மருத்துவமனை, கடலூர். இப்பொழுது வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதனாலே பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளை தமிழ்நாடு அரசு சார்பாகவும் மருத்துவமனை சார்பாகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த வெயில் சற்று அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சில வரக்கூடிய நாட்களிலும் இயல்பை விட ஒரு 3 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பொதுமக்கள் அவர்கள் இந்த வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்கு அல்லது அதனுடைய சரீரத்தில் வராமல் இருப்பதற்கு குறிப்பாய் பகல் 11 சாயங்காலம் ஒரு 4 மணி வரை இந்த வெயில் நேரத்தில் வெளியில் வராமல் இருப்பது நலமாக இருக்கும். அப்படி அவசியமாய் வருவார்கள் என்றால் கருப்பு குடை பிடித்து கொண்டு வந்து அல்லது ஒரு கார்லேயோ அப்படி கவர்டு ஏரியாவில் வருவார்கள் என்றால் வெயில் தாக்கத்தை நல்லா குறைத்து கொள்ளலாம். ஒரு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 1.5 to 2 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் 60 கிலோகிராம் உள்ள மனிதனுக்கு. இப்பொழுது இந்த நாட்களில் இன்னும் சற்று கூட தேவைப்படும். உடல்நிலை நன்றாக இருக்கும் என்றால் 3 லிட்டர் தண்ணீர் வரையும் நம்ம பருகலாம். அதனால் தண்ணீரை நம்ம அடிக்கடி குடிப்பது நமக்கு நல்லது. மாத்திரமல்ல, நமக்கு இளநீர், மோர் மற்றும் நுங்கு மற்றும் நல்ல ஃப்ரூட்ஸ், பழ வகைகளை சாப்பிடும் பொழுது சரீரத்திலிருந்து போகக்கூடிய நீர் சத்து அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். அதே போல் இந்த வெயில் நேரத்தில் நம்முடைய சில பேருக்கு வெயில் தாக்க வரும்போது சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் நம்ம போட்டுக்கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அரசாங்க ஆஸ்பத்திரி அநேக ஆஸ்பத்திரியில் நம்ம ORS பாக்கெட் அதை நம்ம வச்சுருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே கலக்கி அந்த கேஷுவாலிட்டி மற்ற ஓபியிலே வைத்திருக்கிறோம். அந்த ORS பாக்கெட்டையும் நம்ம வாங்கி கொண்டு போய் வீட்டில் நம்ம அதை பருகும் பொழுது அது அளவாய் பருகும்போது உடலில் போகிற நீர் சத்து அது குறைய ஆரம்பிக்கும். மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அடிக்கடி நம்ம தண்ணீரை நன்றாய் பருக வேண்டும். ரெண்டாவது, அந்த தண்ணீரை மாத்திரமல்ல, தண்ணீர் சத்து உள்ள நல்ல பழ வகைகள், இளநீர் இதெல்லாம் பருகுங்க. அதே போல் பருத்தி உடைகள் அணிந்தால் சரும நோய்கள் வராமலும் வியர்க்குறு வராமலும் நம்ம காத்துக்கொள்ளலாம். வெயில் காலத்தில் நான் உங்களுக்கு சொன்னபடி தர்பூசணி, அப்புறம் வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், சர்க்கரை வியாதி இல்லாதவங்க சொல்கிறேன், வெள்ளரி பழம் அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவோம் என்றால் அது நம்முடைய சரீரத்துக்கு நல்ல சத்து மாத்திரமல்ல, நீர் சத்து மாத்திரமல்ல, மற்ற ஒரு குளிர்ச்சியும் அது கொடுக்கும். அதே போல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளரி பழம் நம்ம ஊரில் விளையிறது எல்லாத்தையும் வாங்குவோம்னா விவசாயிகளுக்கும் நல்ல பயன்பெற முடியும். நம்ம என்னென்ன பண்ணால் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நிறைய குடிக்க நினைப்போம். அதில் ஆரேட்டட் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். அதை காட்டிலும் இயற்கையாய் வரக்கூடிய உணவுகளை உண்டோம் என்றால் நம்முடைய சரீரத்துக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த வெயில் காலத்தில் நம்முடைய அடிக்கடி நம்ம குளிப்பது நல்லது. நம்ம குளித்தோம் என்றாலே அதனுடைய தாக்கம் நம்ம வெக்கை தாக்கம் குறையும். ரெண்டாவது, வியர்வையோடு எதுவும் குளிர்பானத்தை சற்றுன்னு பருக வேண்டாம். அப்படி பருகும்போது ஜுரமோ தொண்டை பிடிப்போ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வியர்வையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதற்கு பிறகு ஒரு குளிர்பானத்தையே மற்றபடி அருந்தலாம். முடிந்தவரை இயற்கை உணவுகளை அருந்துவது, இயற்கை நீராகாரங்களை அருந்துவது நலமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.